வெல்கம் டு ஐஷர் அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங்ல கேட்டிருக்க மிக்சர் அலிகேஷன் டாபிக் தான் பார்க்குறோம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, மிக்சர் இருக்கான், மில்க் அண்ட் வாட்டரோட குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மில்க் வந்து எக்ஸ்ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வாட்டர் வந்து எக்ஸ் பிளஸ் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மில்க் அண்ட் இது வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. 25 லிட்டர்ஸ் மில்க் இஸ் அண்ட் 35 லிட்டர் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. 25 லிட்டர் என்ன பண்றாங்க, மில்க் இருக்கான், 35 லிட்டர் என்ன இருக்கு, வாட்டர். என்ன பண்றாங்க, ஆட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இனிஷியலா இருக்க குவான்டிட்டியோட என்ன பண்ணிருக்காங்க, 25 லிட்டர் என்ன பண்றாங்க, மில்க் ஆட் பண்றாங்க. அப்ப மில்கோட தான் என்ன பண்ணுவாங்க, ஆட் ஆகும். அடுத்தது வாட்டர் எவ்வளவு ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 35 லிட்டர். ஆல்ரெடி 10 இருக்குது, அதோட 35 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 45ன்னு இருக்குமா? அப்ப டோட்டல்னு பார்த்தோம்னா 45. ஓகே, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, added then the ratio of milk and waterோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. மில்க் வந்து 7ங்கிற ரேஷியோல இருக்கான், வாட்டர் வந்து 9ங்கிற ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. சோ இத ஈக்குவேஷனா சால்வ் பண்ணோம் அப்படின்னா இவங்க என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப 9 9xங்கிறது இங்க இருக்கும், 9 25 225 ஈக்குவல் டு 7x இருக்குமா? அப்ப 7x பிளஸ் 7 45 அப்படின்னா 315 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த கொண்டோம்னா என்னவாகும், மைனஸ் பிளஸ்ஸா மாறுமா? அப்ப ஆட் பண்ணோம்னா இது ரெண்டும் என்னவாயிடும், மைனஸ் ஆயிருமா? அப்ப 9x 7x அப்படின்னா 2x இங்க இருக்கும், ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 90 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு இருக்கும், 45. அப்ப எக்ஸ் வந்து 45. இவங்க கேட்குற எக்ஸுக்கான ஆன்சர் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.